அப்படின்னா இவன் கூற்றுப்படி பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியிடம் நீ எதுக்கு வாட்ஸ்அப்ல பேசணும்? நீ எதுக்கு உன்னுடைய நெருங்கிய உறவினரை தூதுவரா நியமிக்கணும்? அவங்கள நேர்லயே போய் பார்க்க சொல்லி லூயிஸிடம் நீ எதற்காக கட்டளையிடணும்? நீ தான் பெரிய ஒழுக்க சீலர் தானே. அப்படின்னா கோர்ட்ல சொல்ல வேண்டியதாண்டா, இவங்க காசுக்காக என்கிட்ட வந்தாங்க, நான் அப்படியே ஒழுக்க சீலரு உத்தம மசுரு அப்படின்னு. எதுக்காகடா இந்த எச்ச வேலையை பார்க்கணும்? இப்படி 4 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மாவை சமரசம் பண்றதுக்கு இத்தனை முயற்சியும் எடுத்துட்டு இன்னைக்கு அப்படியே பெரிய ஒழுக்க மசுரு மாதிரி பேசிட்டு இருக்கான். அக்கா நான் சொல்லும் போது நான் ஒரு வார்த்தை, நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க மாமா, பேசினா சந்தோஷப்படுவாங்கன்னு. சரி அடிங்க, வாட்ஸ்அப் கால் அடிங்க, பேசுவோம். அவர் என்ன சார், என்னப்பா நான் என்ன சந்தோஷப்பட முடியும்? இப்ப எனக்கு என் கையில என்ன இருக்கு? எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க, நான் இப்ப உஷாக்கா வந்து அவங்க இருக்கிற நிலைமை எனக்கே நீங்க பாத்தீங்கன்னா, நானே எனக்கு 2 யூனிட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி நேத்தெல்லாம் 200 இருக்கு பிபி எனக்கு. அக்கா சொல்லுங்கப்பா. அக்கா, நீங்க நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு சமாதானமா இருக்கலாம், மன்னிச்சிடலாம்னா வேற வழியை முயற்சி பண்ணலாம்க்கா. இல்லப்பா, இப்ப எனக்கு முடியலப்பா, முடியாதுப்பா. அது அவங்கதான் சொல்லிட்டாங்களா வாபஸ் வாங்கவே உங்களை சொல்லவே இல்லையே. நீங்க சமாதானம் போறதுன்னு சொல்லுங்க, நம்ம அடுத்த வழியை பேசுவோங்க. எனக்கு தெரியலப்பா, இதுல நான் இறங்கவே மாட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, ஏன்னா நிறைய டெக்னிக்ல நிறைய விஷயங்கள் இடிக்கும். எனக்கும் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ எல்லாம் தொலைக்கிட்டோம், அனுபவிக்கிறேன். இது வந்து உங்களுக்கும் அவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை. அது புரியுது, பட் போயிடுச்சே கோர்ட்டுக்கு, இப்போ போயிடுச்சு. நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இப்போ வச்சுட்டாங்களே, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க தான் இதை எடுத்து பண்ண போறோம். தனிப்பட்ட பிரச்சனை நீங்க சொல்லிட்டு எல்லா வேலையும் இல்ல ஆகவே அப்படி எல்லாம் ஈஸியா நீங்க நினைக்காதீங்க. நான் அதான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். சமாதானத்துக்கு என்ன கண்டிஷன் சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்லப்பா, இப்ப நான் அது ஒண்ணுமே சொல்லலையேப்பாவோ. ஃபைனலா கேக்குறேங்க, மாமா வாட்ஸ்அப் கால்ல பேசுறேன், நீ பேச தயாரா இருக்கீங்களா? இல்லப்பா, நான் என்ன சொல்லுவேன்னா, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா, எதுவும் இல்ல இப்போ. ஏன்னா இப்ப போய் பண்ண போனா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட நினைக்காதீங்க அக்கா ஏதோ இல்ல. இப்போ நான் சொல்றேன், மாமா இப்ப மூவ் பண்ற மூவு, மாமாவுமே பாத்தீங்களா அவரு திரும்பி எதையும் மிரட்டி இருக்கிறாரு. இல்லன்னா வேற ஏதோ மாதிரி டர்ன் பண்ணி விட்டுருலாம்ப்பா. இவங்க ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலா இன்னைக்கு நைட் எங்க போக சொல்லி சொல்லியிருந்தா இருக்கா? எங்கப்பா உங்களை பாக்குறதுக்கு? என்ன ஆக்சுவலா இன்னைக்கு நைட் எங்க போக சொல்லி சொல்லியிருந்தா இருக்கா? எங்கப்பா உங்களை பாக்குறதுக்கு? அவரு எப்ப பேசினாலும் என்னை தொடர்பு கொள்ள முடியலன்னா இன்னொருத்தர் பாக்கியம் இருக்காரு, வந்து நீங்க சொல்ற பாக்கியராஜ் இல்ல, இன்னொரு பாக்கியம் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேச சொல்லிருக்காரு. சொல்லிருங்க, ஏதாவது உடனே நியூஸ் வந்துடும் சொல்லிருக்காரு. இல்லக்கா அப்படிலாம் இல்லக்கா, என்ன பேச சொல்லி கூப்பிட்டுருக்காருப்பா. பேசிருக்காரா? பேச சொல்லி கூப்பிட்டுருக்காரா? ஆமா ஆமாமா. அந்த இதுல ஒரு பத்திரிகை இதுக்காக சொல்லிருப்பாரு. பத்திரிகையில கேக்குறப்ப நான் கேஸ் இப்படி வந்திருக்கு, என்ன பண்ண போறீங்க, நடத்துறோம், அந்த இடத்துல விட்டு கொடுக்காம தான் பேச முடியுங்க. அக்கா நைட் நான் தெளிவா பேசிடுவேங்க. பேசுறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி இருந்து போன் நான் பேச சொன்னாலும் அடிப்பேன், நான் கண்டிப்பா அடிப்பேன். கண்டிப்பா அடிக்கிறப்ப நீங்க ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க. நான் வந்து இந்த வழக்கு எல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளவு அவமானம் எனக்கு தேவை கிடையாது. ஒரு காலங்களா அவரை நேசிச்சோம். உங்களுக்கு மனசு என்ன பண்ணும் சொல்லுங்க, நான் அவன் போயிட்டு இருந்துட்டு பேசுவாங்க. பேசுறப்ப ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தான் பேசுவேன். சரிப்பா, நீங்க வேணா கேட்டுக்கிறீங்க. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல பாக்கியராஜால பிரச்சனை. அதுக்கப்புறம் எந்த ஒரு எதுவுமே பிரச்சனை இல்ல. சேரன் சாரால பிரச்சனை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை செல்வத்தால பிரச்சனை. எல்லாமே கம்யூனிகேஷன் பிரச்சனை தான். அவன் அங்க ஒண்ணு கேட்க, இங்க ஒண்ணு பதில் பேச பண்ணி விட்டாங்க. இதான் நடந்துச்சு. அக்கா என்கிட்ட வந்து உண்மையை ஓப்பனா சொல்றாங்க. எனக்கு வந்து இவருக்கு வந்து பெரிய வந்து கருப்பு புள்ளி. இந்த விஷயத்த வந்து அவர் அழிச்சு ஆகணும். அதுக்கு நீங்க சொல்ற சோர்ஸ் தான் கரெக்ட். அக்கா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிருங்க. கண்டிப்பா அவர் அதை கேட்டுக்கிறட்டும். கண்டிப்பா கேட்டு முடிச்சிட்டாருன்னா நான் என்ன சொல்றாருன்னு நான் அப்புறம் திருப்பி அவர்கிட்ட பேசுவேன். நீங்க கேட்டுக்கிட்டீங்க, இதே அவங்களோட சிச்சுவேஷன், நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ நான் அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு அவங்க ஓகேனா பண்ணிக்கிறோம். 9:20 பிளைட் லேண்ட் ஆகுது. 9:20 அந்த பத்திரிகை எல்லாம் சந்திச்சுட்டு வர்றதுக்கு 10:11 மணி கிட்ட கூட ஆயிரும். அப்படியா? ஆமாமா. நீங்க நீங்க சொல்லுங்க, நாங்க இதுவரை நடந்தது எங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை தான். மாமா வந்து நல்லவர் தான், மாமா மேல எந்த எனக்கு குறைய கிடையாது. இடையில உள்ளவங்க மதுரை செல்வம் இப்படி பிரச்சனை பண்ணதுனாலதான் எனக்கு பிரச்சனை கூடுச்சு. என்னால நான் அவர் மேல அவருக்குள்ள எண்ணத்துக்கு நான் அவருக்கு என்னால இனிமே கலங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அக்கா அதாவது நான் நீங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன். உங்க மனசுல என்னவோ சொல்லுங்க. கண்டிப்பாப்பா. சரிப்பா. சரி 9 மணிக்கு வந்துருவாரா? நான் ஒரு 10:30 மணிக்கு மேல பாப்பேன்.
பாத்துட்டு நான் பேசிடுறேங்க எல்லாமே. அவர் வர சொல்லிக்காரு, நான் போய் பாத்துட்டு எல்லாமே சொல்லிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அக்கா நான் வந்து ஒரு நைட்டு ஒருவேளை வந்து நான் 10:30 மணிக்கு நான் அவர்கிட்ட இருந்துட்டு நான் உங்களுக்கு போன் பண்ற மாதிரி இருக்கும். சரி. ஆனா அவர் கூட தான் இருப்பாரு. சரி. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுவேன். சரி. பிளைட் வந்து இங்க லேண்டிங் ஆயிருமா? சரி சரி. ஓகே. ஒரு 9 மணிக்கு வெளியே வந்தாரும், எப்படியும் ரூம் வர 10 மணி ஆயிரும். சரி. அதுக்கப்புறம் வந்து சந்திச்சு பேசுற மாதிரி இருக்குங்க தனியா. சரி நைட். சரி சரி. நான் பேசுறப்ப ஒருவேளை போன் பண்ண நான் கேட்கணும் அப்படின்ட்டாருன்னா நான் போன் பண்றேன். சரி சரி சரி. சொல்லுங்க. மத்தவங்க அந்த மதுரை செல்வம், காட்டை துறைமுருகன் எல்லாம் வந்து நாளை போயிருவாங்க. ஆமா கண்டிப்பா. எங்களுக்கும் அவருக்கும் 1000 பிரச்சனை இருந்தா கூட சொந்தம் ஏதாவது ஒரு சொந்தத்தை நல்லது கிட்ட எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். ஆமா. அதுக்கு வந்து எனக்கு பங்கு அதுவும் வந்துடக்கூடாது. அது இல்ல தம்பி, அது நான் பண்ண மாட்டேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல எங்க ட்விஸ்ட் நடக்குதுனாங்க, இந்த வழக்க ஸ்குவாஷ் பண்ண சொல்லி இவன் நீதிமன்றத்தை அணுகி இத்தனாம் தேதி விசாரணைக்கு வருகிறது அப்படின்னு ஒரு செய்தியானது வருதுங்க. அந்த செய்தி வந்த உடனே ஸ்குவாஷுக்கு போகும்போது விஜயலட்சுமி மறுப்பு சொல்லக்கூடாதுங்கிறக்காக லூயிஸ்ங்கிற இந்த கேரக்டர் அனுப்பிச்சு விஜயலட்சுமி ஒருவேளை கோர்ட்டு கேட்டா என்னென்ன சொல்லணும் அப்படின்னு முன்னேற்பாடாக தயார்படுத்தணும் அப்படிங்கறக்காக ஒரு வேளையில் இறங்குறானுங்க. ஆனா நீதிபதி புகார்தாரரே மனுவை வாபஸ் வாங்கினாலும் இந்த வழக்கு நடத்தப்படும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஜெர்க்காகிறானுங்க. அதன் பிறகும் கூட லூயிஸ் தொடர்புல தான் இருந்திருக்கார். ஆனா எந்த இடத்துல இவன் குறுக்கு திரும்புறான்னா, காவல்துறையானது மறுபடியும் விஜயலட்சுமி அவங்களிடம் போய் விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகக்கூடிய அந்த புள்ளிக்கு வழக்கு போய் இவனை விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு இந்த நெருக்கடிகள்லாம் கொடுத்த பிறகு இனி விஜயலட்சுமியிடம் சமரசம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே விஜயலட்சுமி அவங்கள டேமேஜ் பண்ணணும், பொது புத்தியில் ஒரு பொண்ணை தவறான பொண்ணுன்னு சொன்னா எளிமையா எடுவற்றும் அப்படிங்கிற அந்த புள்ளியில் இன்னைக்கு வேறு முகத்தை வெளியில காட்டியிருக்கான். இதுல என்னன்னாங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆடியோ இருக்கு. அதுல கொஞ்சம் வெளியிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் வெறுமனே இந்த 5 நிமிஷம் ஆடியோ வெளியிட்டு இருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவையும் நாம் வெளியிடுவோம்.